முத்து மாமாக்கு இது வரைக்கும் விஷயம் எதுவும் தெரியல போல இருக்கு. அவருக்கு தெரிஞ்ச மாமாவே கண்டிப்பா வந்து அக்காவை கூட்டிட்டு போயிடுவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. பார்த்து வாங்க. என்னது இது? ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு இதெல்லாம்? நான் என்ன மெடலா வாங்கிட்டு வர்றேன்? பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. திஷ்டி எல்லாம் போகட்டும். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்ச யாரு கேட்டா? எல்லாம் அவங்கவுங்க நல்லா இருந்தா போதுன்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் யாரும் நினைக்கல. கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன், நான் சுத்தி போடுறேன்ல. அப்ப நீயும் பேசாம சுத்து. துப்புங்க. உள்ள வாங்க. வாங்கப்பா, வாங்க வாங்கப்பா. வந்தாங்கப்பா தண்ணி. டாக்டர் வேற ஏதாவது சொன்னாங்களாடா? டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒழுங்கா போட சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் செக்அப்க்கு வர சொன்னாங்க. மீனா எங்க? ஏங்க, இப்ப எதுக்கு வந்த உடனே அவளை பத்தி கேக்குறீங்க? நான் எப்போ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறோம் மீனா தான். அதனால தான் கேட்டேன். சமையல் கட்டில் வேலையில் இருக்காளா? அவ வீட்டில் இல்லப்பா, ஹாஸ்பிட்டல் உங்க கூட தான் அவன் இருப்பான்னு நினைச்சோம். முத்து, மீனா எங்க? இது ஏதோ பூ ஆர்டர் வந்துச்சுன்னு கொடுக்க போயிருக்காப்பா. ஏதோ அவசரமா கிளம்பி போயிருக்கா. மீனா கிட்ட என்ன சொன்ன? என்னதான் கேட்குறேன். அவளை ஏதாவது திட்டினியா? அவளை ஏதாவது சொன்னியா? முத்து, மீனா ஆர்டர் கொடுக்க போயிருக்கான்னு சொன்னில்ல, அப்பவே நீ போய் தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும். கோடி ரூபாய் வருமானம் வர்றதா இருந்தாலும் எனக்கு அடிபட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது எக்காரணத்தை கொண்டு மீனா வீட்டில் இல்லாமல் இருக்க மாட்டா. ஜியா, நீ தான் அவளை ஏதோ சொல்லியிருக்க. அவள் கிளம்பி போயிருக்கிறா. ஒழுங்கமா உண்மையை சொல்லு. அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டியா? என் பயத்தை நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. உங்களுக்கு காலில் அடிபட்டதோட நீங்க தப்பிச்சிட்டீங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்கோம்? அதான் ஒன்றும் ஆகலையல்ல. ஒவ்வொரு நாளும் என்னால பயந்துகிட்டே இருக்க முடியாதுங்க. அவ இந்த வீட்டுல இருக்கிறது நல்லது இல்ல.